பொறுப்பு என்ன, பெண்ணுடைய பொறுப்பு என்ன, ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பாருங்களேன். ஏன்னா ஒரு குடும்பம் நல்லா இருக்கும் பொழுது நல்ல பிள்ளைகளை உருவாக்க முடியும். நல்ல பிள்ளைகளை உருவாக்கும் பொழுது நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கும் பொழுது நல்ல ஒரு நாட்டை உருவாக்க முடியும். நல்ல ஒரு நாட்டை உருவாக்கும் பொழுது நல்ல ஒரு தேசத்தை உருவாக்க முடியும். அப்ப பாத்துங்களா எவ்வளவு முக்கியமான டாபிக் பாத்தீங்களா, என்ன நம்பி கொடுத்திருக்காங்க. இந்த டாபிக் இதுக்கு முந்தி யாரெல்லாம் பேசினாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரதர் டூட்லி பிரதர் ஒருத்தர் பேசினாங்க. அது பழைய பேட்சில் உள்ளவங்களுக்கு தெரியும். அவர் பாத்தீங்கன்னா இந்த திருமண இந்த சப்ஜெக்ட்ல ரொம்ப ஊறி போன ஒரு ஆள். ஒரு 15 வருஷம் 20 வருஷம் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதுக்குப்படியா பாத்தீங்கன்னா இன்னொரு பாஸ்டர் வந்து பேசினாங்க, அவர் பேர் தெரியல. அவர் பாத்தீங்கன்னா பிஹெச்டி முடிச்சவர். என்ன முடிச்சவர்? பிஹெச்டி முடிச்சவர். 25 வருஷம் 30 வருஷம் ஊழியத்துல அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனா என்ன பாத்தீங்கன்னா பிடிச்சை கூட நான் தாண்டல. ஆனாலும் ஆண்டவர் வந்து எனக்கு கிருபையா ஞானத்தை கொடுத்து இந்த டாபிக்க பேச வச்சிருக்காரு. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாக ஆண்டவர் என்னை மறைத்து உங்களோடு நிச்சயமாக பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா திருமணம் அப்படிங்கிற உறவு பாத்தீங்கன்னா அது ஒரு உடன்படிக்கையின் உறவு இல்லையா? திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கையின் உறவு. நல்லா கவனிக்கணும். திருமணம் என்பது, மறுபடியும் சொல்றேன், திருமணம் என்பது அது ஒரு உடன்படிக்கையின் உறவு. இந்த உறவு பாத்தீங்கன்னா அப்பா அம்மாவுக்கு கிடையாது, பிள்ளைகளுக்கு கிடையாது, சகோதர சகோதரிகள் கிடையாது, ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு கிடையாது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு பந்தம் தான் என்னது? கணவன் மனைவிங்கள உறவு. அப்ப இதை நாம கவனிக்கணும்னா முதலாவது கணவனுடைய தன்மை என்ன, ஒரு மனைவியுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து முதலாவது கவனிக்கணும். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு நிகரா பெண்கள் வேலை செய்யறாங்க, பெண்களுக்கு நிகராக ஆண்கள் வேலை செய்யறாங்க. அப்ப ரெண்டு பேரும் என்ன சமம் தானே? எத்தனை பேர் ஆணும் பெண்ணு சமம்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் ஆணு மீதி? எத்தனை பேரு நல்ல நல்ல கையில வச்சுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. எத்தனை பேரு ஆணும் பெண்ணு சமம்னு நினைக்கிறீங்க? நல்ல எல்லாருமே நினைக்கிறீங்க, கீழே போடுங்க. எத்தனை பேரு ஆணும் பெண்ணு வேற வேற நினைக்கிறீங்க? 1 2 3, வெறும் 3 பேர் தான். சோ ஆணும் பெண்ணும் சமம்னு நினைக்கிறவங்க எத்தனை பேரு? நிறைய பேர் இருக்கீங்க. ஆணும் பெண்ணு வேற வேறன்னு சொல்றவங்க ரொம்ப கம்மியா தான் இருக்கீங்க. இது என்னது? ஒரு எக்ஸாம்பிளோட நான் ஆரம்பிக்கேன். இது என்னது? வாட்டர் பாட்டில். இந்த வாட்டர் பாட்டிலுக்கு இல்ல அது கொடுங்க. இந்த வாட்டர் பாட்டிலுக்கு ஜோடி எது? வாட்டர் பாட்டில் தானே. இன்னொரு வாட்டர் பாட்டில் நல்லா கவனிக்கணும். இந்த வாட்டர் பாட்டிலுக்கு ஜோடி எது? எத்தனை பேர் நினைக்கிறீங்க இந்த வாட்டர் பாட்டிலுக்கு ஜோடி இந்த இது? இன்னொரு வாட்டர் பாட்டில். இந்த வாட்டர் பாட்டிலுக்கு ஜோடி இந்த வாட்டர் பாட்டில் கிடையாது. இந்த வாட்டர் பாட்டிலுக்கு ஜோடி என்ன தெரியுமா? இதோட மூடி. ஒரு இதோட மூடி எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. இது பாருங்க எவ்வளவு ஹைட்டா இருக்கு. இது கண்ணு கூட தெரிய மாட்டேங்குது இல்லையா? இதுல டிசைன்லாம் சூப்பரா தெரியுது. இதுல டிசைன் இருக்கா இல்லையானே தெரியல. இது வந்து 1 லிட்டர் தண்ணி பிடிக்கு, அப்படிதானே? ஆனா மூடியில 5 ml கூட பிடிக்குமானே தெரியல. எவ்வளவு பெரிய வித்தியாசம், எவ்வளவு பெரிய வித்தியாசம். இதுதான் கணவன் வேற மனைவி வேற, சமம் கிடையாது. முதலாவது இதை தெரிந்து கொள்ள வேண்டும். கணவன் வேற மனைவி வேற. கணவனுடைய தன்மை வேற, முற்றிலும் வேற. மனைவியுடைய தன்மை முற்றிலும் வேற என்பதை முதலாவது நாம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு கணவன் என்ன எப்படிப்பட்ட இருப்பான், எப்படிப்பட்டவன்னு பார்க்கலாம்னா, இப்ப என்ன எடுத்துக்கோங்க, நான் ஒரு குடும்பத்தோட கணவனா இருக்கேன். எனக்கு ஊர் வந்து பாத்தீங்கன்னா தென்காசி. தென்காசியில எனக்கு சொந்தக்காரங்களோட கல்யாணத்துக்கு போறேன்.
போயிட்டு வர்றதுக்கு ஒரு 3 நாள் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்றேன், டிக்கெட் எடுத்துட்டு ட்ரெயின் ஏறி கல்யாணத்துக்கு போயிட்டு 3 நாளைக்கு அப்புறம் எங்க ஊருக்கு திரும்பி வந்தேன். அப்ப எங்க மனைவி வராங்க. பயணம்லாம் எப்படிங்க இருந்துச்சு? நான் ஒண்ணுமே வாய் திறக்கல. பயணம் எப்படிங்க இருந்துச்சு? பரவாயில்லம்மா, நல்லா இருந்துச்சு, நல்லா சேஃப் போயிட்டு சேஃபா வந்தாச்சு அப்படின்னாச்சு. சரி, கல்யாணம் எப்படி முடிஞ்சது? பரவாயில்லம்மா, கல்யாணம் வந்து நல்லா இருந்துச்சு, நிறைய பேர் வந்தாங்க, நல்லா இருந்துச்சு அப்படின்னு. சாப்பாடு எப்படிங்க இருந்துச்சு? சாப்பாடு பிரியாணி போட்டாங்கம்மா, நம்ம செய்யற மாதிரி இல்ல, ஏதோ கொஞ்சம் சுமாரா இருந்துச்சு அப்படிங்கிற. இவ்வளவுதான் என்னுடைய பதில். இது நானா சொன்னா? அவங்களா கேட்க நான் சொன்னேன். இது என்னுடைய மனைவி வந்து அவங்க சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு போறாங்க. போயிட்டு வராங்க. போயிட்டு வந்த உடனே என்ன, நான் கேட்கவே இல்லை, கல்யாணத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க பாரு. முதல்ல அவங்க மேக்கப் பண்ணிட்டு ஆட்டோக்காரனை பிடிச்சதுல இருந்து, ஆட்டோக்காரன்ல சண்டை போட்டதுல இருந்து, அவன் வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய் இங்க இருந்து பேசினா அங்க போய் 120 ரூபாய் கேட்டான். நான் விட்டனா 100 ரூபாய் தான் கடைசி வரை கொடுத்துட்டு அவன்கிட்ட போராடிட்டு ட்ரெயின்ல போய் உட்காந்தா பாத்தீங்கன்னா அங்க ஒரு குடிகார போய் பக்கத்துல உட்காந்துருக்கான். குடிகார உட்காந்து அப்போ 2 பேரா நான் கூப்பிட்டு, ஐயா இந்த மாதிரி குடிகார உட்காந்துருக்கான் ஐயா, எழுப்புங்க அப்படின்னா அவனை எழுப்பி விட்டு உட்காந்தா ஒரே புழுக்கம், ஃபேன் வேற ஓடல, கசன்னு இருக்கு. சோறு இந்த இதுல பாத்தீங்கன்னா உட்காந்து சாப்பிடுறதுக்கே ஒப்பவே இல்லை. கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு 2 இட்லியை பிச்சு போட்டுட்டு என்ன பண்ண, இருக்கிறத சாப்பிட்டு பாத்ரூமுக்கு வந்து போயிட்டு வந்து படுத்தா அந்த சைடு உருளுதேன், இந்த சைடு உருளுதேன், எனக்கு தூக்கமே வரல. எப்படா விடின்னு நான் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன், பார்த்துக்கிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு இடத்துல ட்ரெயினை நிப்பாட்டினாங்க. நிப்பாட்டின உடனே பாத்தீங்கன்னா அங்க ஒருத்தங்க வந்து டீ கொண்டு வந்தாங்க. நான் போய் என்ன பண்ணேன், டீயை வாங்கி குடிச்சிட்டு அப்பதான் வந்து படுத்தேன். லேசா கண்ணு சொருவிச்சு, உங்க ஊர் வந்துருச்சு, எங்க ஊர் வந்துருச்சு. பாத்தீங்களா, ஊர்லயே இறங்கல. இன்னும் ஊர்ல இறங்கணும், வீட்டுக்கு போனோம், கல்யாணத்துக்கு போனோம், கல்யாணத்துல உள்ள பொண்ணை பார்க்கணும், மாப்பிள்ளைய பார்க்கணும், சாப்பிடணும். நல்ல கவனிக்கு புரியுதா? சோ ஒரு கணவனுடைய ரோல் வேற, தன்மை வேற, மனைவியுடைய தன்மை வேற. முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் மறுபடியும் எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறோம். கணவன் எப்படிப்பட்ட ஆள்னா டாஸ்க் ஓரியன்டா இருப்பாங்க. அதாவது டாஸ்க் ஓரியன்ட் சொல்லும் போது, இப்ப நான் இருக்கிறேன், மாசம் பிறந்தவொடனே பாத்தீங்கன்னா 5ஆம் தேதி ஆனா ஐயோ வாடகை கொடுக்கணும், 5ஆம் தேதி ஆனா வாடகை கொடுக்கணும், அப்போ 7ஆம் தேதி ஆனா அந்த லோன் கட்டணும், அப்போ 10ஆம் தேதி ஆனவொடனே என்ன ஆகும், சரி பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், அப்புறம் 15ஆம் தேதி ஆனா மொபைல் போன்லாம் கட்ட வேண்டியிருக்கு. என்னுடைய மைண்ட் பாத்தீங்களா, அப்போ இந்த பணத்தை வச்சு நாம அதை கட்டிடலாம், அந்த பணத்தை வச்சு இதை கட்டிடலாம். அப்ப இப்படி கட்டும் போது இன்னும் 5000 ரூபாய் ஷார்டேஜ் ஆகுது, என்ன பண்ணலாம், சரி ஓகே அது பாத்துக்கலாம். என்னுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கு, டாஸ்க் ஓரியன்டாவே இருக்கு. அப்போ ஒரு மனைவியோட தன்மை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 4 வார்த்தை நல்லா பேச மாட்டாங்களா, மனைவி என்ன நினைக்காங்க, இதெல்லாம் இருக்கும், இருந்தாலும் அவங்களுடைய முக்கியமான தன்மை என்னன்னா, இவங்க கொஞ்சமாவது நல்லா பேச மாட்டாங்களா அப்படின்னு நினைப்பாங்க. ஆண் என்பவன் பாத்தீங்கன்னா மாறவே மாட்டான். மேக்சிமம் பெரும்பாலும் என்ன பண்ணோம்னா அவனுக்கு தன்மை வந்து மாறாது. எப்படின்னா, ஸ்கூல் படிக்கும் போது அப்படித்தான் இருப்பான், காலேஜுக்கு போகும்போது அப்படித்தான் இருப்பான், கல்யாணத்துக்கு முந்தைய அப்படித்தான் இருக்கான், கல்யாணத்துக்கு அப்புறமா அப்படித்தான் இருப்பாங்க. புரியுதா? ஆனா ஒரு பெண் அப்படி கிடையாது. ஒரு பெண்ணுடைய தன்மை ஒரு ஸ்டேஜ் மாறிக்கிட்டு இருக்கு பாருங்க. ஸ்கூல் படிக்கும் போது ஒரு மாதிரி இருப்பாங்க, அதே காலேஜுக்கு போகும்போது ஒரு மாதிரி இருப்பாங்க, கல்யாணத்துக்கு முந்தி ஒரு மாதிரி இருப்பாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தையெல்லாம் பெற்றதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஆனா மனைவிய மாமியார் ஆயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வேற மாதிரி இருப்பாங்க. சோ புரியுதா? அப்ப முதலாவது ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆணுடைய தன்மை வேறு, பெண்ணுடைய தன்மை வேறு என்பதை, இதுதான் முதல் பேசிக்கான ஒரு விஷயம். எப்பவுமே அந்த பேசிக் ரொம்ப முக்கியம் பாருங்க. இது சாதாரணமான ஒரு விஷயம் தான். எப்படின்னா, ஏபிசிடி யாருக்கு தெரியாது? ஏபிசிடி எல்லாருக்குமே தெரியும். ஆனாவனா யாருக்கு தெரியாது? ஆனாவனா எல்லாருக்குமே தெரியும். ஆனா இது மிக சாதாரணமான ஒரு காரியம்தான். ஆனா ஆனாவனா தெரியாம, ஏபிசிடி தெரியாம ஒரு விஷயத்தை வாசிக்க முடியுமா, எழுத முடியுமா? ஆனா சாதாரண விஷயம்தான், ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம். நாம இன்னைக்கு இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா வெறும் சாதாரணமான விஷயம்தான், அதே சமயத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சோ முதலாவது நம்ம என்ன பார்த்தோம், ஆணும் பெண்ணும் சமம் கிடையாது, ஆணும் பெண்ணும் வேற வேற. அது உலக ரீதியாக இருந்தாலும் சரி, சரீர ரீதியா இருந்தாலும் சரி,
ஆத்ம ரீதியாக ஆவிக்குரிய ரீதியில அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு என்பதை முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இரண்டாவது காரியம் ஒரு குடும்பத்துல ஆணுடைய பங்குன்னு ஒண்ணு இருக்கு, மனைவியுடைய பங்குன்னு ஒண்ணு இருக்கு. ஆண் எப்பொழுது தன்னுடைய பங்கை செய்ய தவற நினைக்கிறானோ அந்த குடும்பத்துல விரிசல் விழ ஆரம்பிக்கும். பெண் எப்பொழுது தன்னுடைய பங்கை செய்ய தவறுகிறாங்களோ அப்ப அந்த குடும்பத்துல விரிசல் விழ ஆரம்பிக்கும். அப்ப முதலாவது நாம கவனிக்க போறது ஆணுடைய பங்கு என்ன. ஒரு குடும்பத்துல ஆணுடைய பங்கு என்னன்னா, 3 முக்கியமான பங்கு. நாம நிறைய பங்குகள் இருந்தாலும், நிறைய பொறுப்புகள் இருந்தாலும், 3 முக்கியமான காரியங்களை மட்டும் நாம பார்க்க போறோம். முதலாவது, ஆண் என்பவன் வழங்குபவராக இருக்க வேண்டும். அதாவது தன் மனைவிக்கு தன்னை முழுமையாக வழங்குவவராக இருக்க வேண்டும். இரண்டாவது, அப்புறம் மனைவியை பிள்ளைகளை போஷிக்க கூடியவனாக இருக்க வேண்டும். அதாவது பெண்கள் என்னதான் வேலைக்கு போய் சம்பாதிச்சாலும், ஆனா ஆண்களுடைய முக்கியமான பொறுப்பு என்னன்னா, நான் இருக்கிறேன்னா நான் தான் உழைச்சி என்னுடைய பிள்ளைய பொண்டாட்டிய காப்பாற்றக்கூடியவனாக இருக்கணும். இப்போ ஊழியத்துக்கு போற இடத்துலலாம் பாத்தீங்கன்னா அநேக இடத்துல இதான் பெரிய வருத்தம். அந்த அம்மா பாத்தீங்கன்னா வயசான அம்மா, அவங்களால முடியவே முடியாது. வீட்டில் போய் 10 பாத்திரம் தேய்ச்சி சம்பாதிப்பாங்க. மனைவி பாத்தீங்கன்னா அவங்களாலே முடியாது, அவங்க ஏதாவது டெலிஃபோன் பூத்துலேயே எதுலேயே வேலை செஞ்சு பிழைப்பாங்க. ஆனா அந்த கணவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, வேலைக்கே போக மாட்டேன், இந்த மனைவியையும் அம்மாவையும் மிரட்டி பணத்தை வாங்கி குடிச்சு ரோட்ல படுத்து கிடப்பான். சோ இப்படிப்பட்ட குடும்பம் பாத்தீங்கன்னா சமாதானம் இல்லாம இருக்கும், ஒரு சீர்கெட்ட குடும்பமா இருக்கும். அப்போ ஆணுடைய முதல் கோணல் முற்றிலும் கோணங்களை மாதிரி முதலாவது விஷயத்தை ரொம்ப நல்லா பிடிச்சுக்கணும். எப்படின்னா, அவன் தான் உழைச்சி குடும்பத்தை காப்பாற்றக்கூடியவனாக இருக்க வேண்டும். இதுக்கு வேதாந்தம்லாம் பேசக்கூடாது. இந்த ஆண் இந்த காரியத்திலே தவறும் பொழுது எல்லா விஷயத்திலையும் தவறுகிறான். முதலாவது என்னது, வழங்குபவராக இருக்க வேண்டும். இரண்டாவது, பாதுகாப்பவனாக, குடும்பத்தை கட்டி பாதுகாக்கிற பொறுப்பு, முக்கிய பொறுப்பு யாருக்கு, ஒரு கணவனுக்கு தான் இருக்கு. நான் இருக்கிறேன், என் இஷ்டத்துக்கு என் வேலைக்கு போயிட்டு நான் வீட்டுக்கு வர்றது வேலைக்கு போதுமா இருந்தா மனைவி பிள்ளைகளை யாரு பாதுகாப்பா? சோ ஒரு கணவனுடைய பாதுகாப்பு இல்லாததுனால தான் பாத்தீங்கன்னா அநேக பிள்ளைகள் வழி தவறி போயிடுறாங்க. ஏன்னா பிள்ளை எங்க போகுது, என்ன செய்யறதுன்னு இவனுக்கு யாருக்குமே தெரியறது இல்லை. ஆக இரண்டாவது காரியம் என்ன, குடும்பத்தை பாதுகாக்கிறவனாக இருக்க வேண்டும். மூணாவது காரியம், முக்கியமான காரியம், குடும்பத்தோடு டைமை செலவு பண்ணக்கூடியவனாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் இப்ப அதான் ஸ்கிட் போட்டாங்க இல்லையா, டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளவுதான் எனக்கு பிரச்சனைகள் இருந்தாலும், எனக்கு எவ்வளவுதான் கமிட்மெண்ட்ஸ் இருந்தாலும், எவ்வளவுதான் காரியங்கள் இருந்தாலும், என்னுடைய குடும்பத்தோட நேர செலவழிக்க நான் ஒரு நாள் நான் மறக்க கூடாது. குறைஞ்சது ஒரு ½ an hour அது குடும்பத்தோட நான் செலவு பண்ணேன். இதை குறித்து நான் அடுத்து வரும்போது பேசுறேன். அப்போ மூணு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்னது, நம்பர் 1 வழங்குபவராக இருக்க வேண்டும். இரண்டாவது பாதுகாக்கிறவராக இருக்க வேண்டும். மூணாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணவராக இருக்க. இந்த 3 காரியத்திலும் எந்த ஒரு கணவன் சரியாக செய்யலையோ அந்த குடும்பம் சீர்கட்டு பண்ணும். இந்த 3 காரியமும் முக்கியம். 3ல 1 போச்சுனாலும் எல்லாம் போச்சு. இரண்டாவது, ஒரு குடும்பத்துல மனைவியா இருக்கக்கூடியவருடைய பங்கு என்ன? முதலாவது அதே 3 தான், கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். வழங்குபவராக இருக்க வேண்டும் குடும்பத்திற்கு. அதாவது தன்னுடைய சரீரத்தை கணவனுக்கு முழுமையாக வழங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா கணவனுடைய சரீரம் மனைவிக்கு, மனைவியுடைய சரீரம் கணவனுக்கு. அப்ப முதலாவது தன்னுடைய சரீரத்தை கணவனுக்கு வழங்கக்கூடியவராக இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம், பாதுகாக்கணும். தன்னுடைய குடும்ப மானத்தை பாதுகாக்கிற பொண்ணாக இருக்க வேண்டும். இப்ப நான் இருக்கேன், வெளியிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க. திடீர்னு எங்க மனைவிட்ட இப்ப உன் கணவனுக்கு எவ்வளவு மரியாதை வெளியில. ஐயா அவன் வெளியில தான் பெரிய ஜென்டில்மேன் மாதிரி இருக்கான், ஆனா உள்ள பாத்தீங்கன்னா அப்பதான் தெரியும் அவன் மண்டவளம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? அந்த குடும்ப மானம் கப்பல் ஏறி போயிடும். நீங்க சொல்றதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா
உலகத்துல பாத்தீங்கன்னா 65% பேரு நம்முடைய பிரச்சனையை கேட்டு யாரும் கவலைப்பட்டதே கிடையாது. இந்த காதுல வாங்கிட்டு அந்த காதுல போயிடும். மீதி 35% இருக்காங்க, அவங்க தான் ரொம்ப நல்லவங்க. எப்படி ரொம்ப நல்லவங்க? ஏன்னா நமக்கு நம்முடைய கஷ்டத்தெல்லாம் கேட்டு நல்லா பிரியாணி சாப்பிட்டு சந்தோஷப்படக்கூடிய ஆளு. இவங்ககிட்ட போய் நீங்க சொல்லணுமா? சொல்லுங்க. அப்ப குடும்பத்தோட மானத்தை கட்டி காக்கக்கூடியவளாக பெண் இருக்கணும். ரெண்டாவது மூணாவது பாத்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணும். முதல்ல பார்த்தோம்னா அதே மாதிரி நேரத்தை செலவழிக்க கூடியவர்களா இருக்கணும். இப்ப மனைவி பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க, அவங்களோட வேலை என்ன? சமைக்கிறாங்க, முடிஞ்சா என்ன பண்றாங்க? சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க இல்லையா? அப்ப குழந்தைகளை பத்தியும் கவலைப்பட்டது கிடையாது, பிள்ளைகளை பத்தியும் கவலைப்பட்டது கிடையாது, கணவனை பத்தியும் கவலைப்படக்கூடாது. அப்போ இந்த 3 காரியத்திலையும் எந்த மனைவி தவறுகிறாங்களோ அந்த குடும்பத்துல சமாதானம் இருக்காது. அப்போ இப்ப ரெண்டாவது என்ன பார்த்தோம்? கணவனுடைய பங்கு என்ன குடும்பத்துல, மனைவியுடைய பங்கு என்ன குடும்பத்துல பார்த்தோம். 2 பேரும் தன்னுடைய பொறுப்புகளை சரியாக செய்யாத பொழுது குடும்பத்துல விரிசல் உள்ள ஆரம்பித்து விடும். புரிஞ்சா? எல்லாம் தலை ஆட்டிங்களா? புரிஞ்சதா இல்லையான்னு ஒண்ணுமே எனக்கு தெரியல. நிறுத்தி நிதானமா தான் சொல்றேன், புரியுத விதத்துல தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, கடைசியில பாத்துக்கலாம். மூணாவது, இந்த டைம் இந்த காரியத்துல கொஞ்சம் நேரம் செலவு பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னா மூணாவது நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஒரு கணவன் மனைவி இடத்துல என்ன எதிர்பார்க்காங்க, ஒரு மனைவி கணவனிடத்துல என்ன எதிர்பார்க்காங்க. அதாவது திருமணம் ஆகும் பொழுது நாம என்ன கையை பிடிச்சு என்ன பண்றோம்? வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் பிரிக்கும் வர நம்மளை யாரும் பிடிக்க முடியாதுன்ட்டு என்ன பண்றோம்? உறுதிமொழி எடுத்து கல்யாணம் பண்ணிக்கணும். இது கிறிஸ்துவமா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, இந்துவா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விதத்துல உறுதிமொழி எடுத்து தான் கல்யாணம் பண்றாங்க. அப்படி உறுதிமொழி எடுத்து கல்யாணம் பண்ணும் பொழுது ஒரு கணவனுடைய எதிர்பார்ப்பு என்ன மனைவி தெரிஞ்சுக்கணும், மனைவியுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை கணவனும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக முதலாவது நாம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு கணவனானவன் மனைவி இடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள். இப்ப நான்லாம் கல்யாணம் ஆனவன நிறைய எதிர்பார்ப்போட வந்தேன். ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு கிடைக்கல. நான் எதிர்பார்த்தது எதுவுமே கிடைக்கல. அப்போ அவ்வளவு எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் 3 எதிர்பார்ப்புகளை மட்டும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். முதலாவது எதிர்பார்ப்பு என்னன்னா, ஒரு கணவன் மனைவியிடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய முதல் எதிர்பார்ப்பு என்னன்னா, தன் தாயினிடத்தில் பெற்றுக்கொண்ட அன்பை மனைவியிடத்திலே எதிர்பார்க்கிறான். இங்க நிறைய பெண்களா இருக்கீங்க, கொஞ்சம் நல்லா கூர்ந்து கவனிச்சு இதை கத்துக்கிட்டு இதை செயல்படுத்தும் பொழுது உங்களுடைய குடும்பம் வெற்றிகரமான ஒரு குடும்பமா இருக்கும், இன்பகரமான ஒரு குடும்பமா இருக்கும், ஆசீர்வாதமான ஒரு குடும்பமா இருக்கும். அதனால கொஞ்சம் அட்டென்ஷன் எடுத்து கொஞ்சம் கவனிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்போ முதலாவது கணவன் எதிர்பார்க்கிறது தன் தாயினிடத்தில் பெற்றுக்கொண்ட அன்பை மனைவியிடத்திலே எதிர்பார்க்கிறான். அப்படின்னா தாயை காட்டிலும் ஒரு ஸ்டெப் அதிகமான அன்பை யார்கிட்ட எதிர்பார்க்கிறான்? மனைவி இடத்துல கணவனானவன் எதிர்பார்க்கிறான். இப்ப நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு நைட் ஷிஃப்ட் போறேன், போயிட்டு ஒரு 11 மணி 12 மணிக்கு தான் வரேன். எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க? மகன் வர என்ன 12 மணி வரை அவங்க சாப்பிடவும் மாட்டாங்க, முழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பையன் வருவான் பையன். நான் 11 மணிக்கு வந்ததுக்கு அப்புறம் கதவெல்லாம் திறந்து விட்டு என்ன பண்ணுவாங்க, எனக்கு கை கால்கள்லாம் கழுவ தண்ணி கொடுத்துட்டு, சாப்பாடு பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஆறி போயிருங்க. சேச்சா, இந்த ஆறுன சாப்பாடியா பையன் சாப்பிடுவான் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் சூடு பண்ணி எனக்கு அந்த எடுத்து கொண்டு போடுவாங்க. நான் சாப்பிடுற வர உட்காந்து என்னை கவனிச்சுட்டு என்னைய பெட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு அந்த சாப்பிட அந்த பாத்திரத்துல என்ன பண்ணுவாங்க, கழுவிட்டு இவங்க போய் படுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க 60 வயசானாலும் சரி, 70 வயசானாலும் சரி, 80 வயசானாலும் சரி, இந்த காரியத்தை என்ன பண்ணுவாங்க, நிச்சயமா செய்வாங்க. ஆனா ஒரு மனைவின்னு எடுத்துங்களேன், நான் ஒரு 11 மணிக்கு வரேன்னு வச்சுங்களேன், என்ன நினைப்பாங்க, அந்த ஆட் பாசல் இருக்கு, போ கொட்டிக்கோ போ. அது ஊசி போன இட்லியா இருந்தாலும் சரி, காஞ்சி போன தோசையா இருந்தாலும் சரி, என்னாலலாம் தியாகம்லாம் பண்ண முடியாது தம்பி. என்னாலலாம் தூக்கத்தெல்லாம் தியாகம் பண்ண முடியாது. அங்க ஹாட் பாக்ஸ்ல வச்சாச்சு, நீ என்ன பண்ண, எடுத்து சாப்பிட்டு போய் படு.
நல்லா கவனிக்கிறீங்களா அப்படின்னு சொல்றாங்க. ஒரே ஒரு விஷயத்தை நான் கேட்கிறேன், ஒரு தாயால செய்ய முடிஞ்ச காரியத்தை ஏன் மனைவியால செய்ய முடியல? இப்படி செய்யும் பொழுது என்ன, பாதி அன்பு அங்கேயே குறைஞ்சிருது. இப்படி செய்யும் பொழுது என்ன ஆச்சுன்னா, பாதி அன்பு பாத்தீங்கன்னா அந்த இடத்திலேயே வந்து குறைஞ்சு போயிடுது. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு கணவன் வந்து தனியா அம்மாக்குன்னு தனியா ரெஸ்பான்ஸ் கொடுப்பான், மகனுக்கு மனைவிக்குன்னு ஒரு தனி ரெஸ்பான்ஸ் கொடுப்பான். ரெண்டு பேரையும் ஒரே தராசுல வச்சு என்ன பண்ண முடியல, அவனால பார்க்க முடியல. பெண்கள் சொல்லுவாங்க, இதெல்லாம் ஆகக்கூடிய காரியம் ஐயா, இதெல்லாம் நாங்க செய்ய முடியுமா எங்களால, எங்களுக்கு 1000 வேலைகள் இருக்குல்ல அப்படிமா. ஏன் செய்ய முடியாது? கணவன் கல்யாணம் ஆன புதுசுல 12 மணிக்கு வந்தாலும் பட்னியா கிடந்து அந்த சாப்பாடு போடுறீங்களா இல்லையா கணவனுக்கு? கல்யாணம் எல்லாரும் கொஞ்சம் பிளாஸ்பேக்ல போய் பாருங்க. அப்படியே 20 வருஷம் 25 வருஷத்துக்கு பின்னால போய் பாருங்க, கணவன் வந்த உடனே சாப்பிடாம கூட என்ன பண்ணியா அப்படியே உட்காந்து எப்போ வருவார் எப்போ வருவார் எப்போ வருவார் எப்போ வருவாருன்னு இல்லையா உட்காந்துக்கிட்டு சாப்பாடு போட முடியுது. ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அதுவே என்ன பண்ண, வர வர மாமியா கைத போன கடையா ஆயிடுச்சு இல்லையா? ஆனா எக்காரணத்தை கொண்டும் இந்த அன்பு குறையவே கூடாது. எக்காரணத்தை கொண்டும் அன்பு குறையவே கூடாது. நைட்டு ஃபுல்லா உழைச்சிட்டு வரான், கை கால்லாம் வலிக்கு, அம்மா கொஞ்சம் தைலம் தேய்ச்சி விடுமா அப்படின்னு சொன்னா என்ன பண்றீங்க, உனக்கு மட்டுமா நோவுது, எனக்கும் தான் நோவுது, எனக்கும் தான் இடுப்பு வலிக்கு, எனக்கும் தான் வயிற்று வலிக்கு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா அதனால ஒரு கணவனானவன் முதலாவது எதிர்பார்க்கிறது தன் தாயினத்தில் பெற்றுக்கொண்ட அன்பை மனைவி இடத்துல எதிர்பார்க்கிறான். இரண்டாவது காரியம் முக்கியமான காரியம் என்னன்னா, தன்னையும் தன்னுடைய குடும்பத்தாரையும் புரிந்து கொள்ள வேண்டும். தன்னையும் தன்னுடைய குடும்பத்தாரையும் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியம். இப்போ நான் இருக்கிறேன், சரி நான் மேல ஒருத்தங்க இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்குன்னா ஒரு 25 வருஷம் 30 வயசுல தான் கல்யாணம் ஆகுது இல்லையா? இப்போ வந்து 35 வயசுல கூட கல்யாணம் முடிக்காங்க. அப்போ 35 வயசுக்கு அப்புறம் தன்னுடைய வாழ்க்கையில நுழைகிற ஒரு பெண் எப்படிப்பட்டவளா இருக்குன்னா, தன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு மனைவியானவள் நினைக்கிறான், ஒரு கணவனானவன் நினைக்கிறான். எப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா 35 வயசுக்கு அப்புறம் யாரு வர, ஒரு பெண் வரும் பொழுது அந்த பெண்ணானவள் என்னுடைய இருதயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, அது கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, இவன் எத்தனை மணிக்கு சாப்பிடுவான், எத்தனை மணிக்கு தூங்குவான், என்னென்ன காரியத்தை செய்வான், என்ன காரியத்தை சொன்னா கோவப்படுவான், எந்த காரியத்தை செஞ்சா அமைதியா இருப்பான், இப்படிப்பட்ட காரியங்களை அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அதை புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு கணவனானவன் மனைவியிடத்திலே எதிர்பார்க்கலாம். அடுத்து சொன்னது என்னதுன்னா, உறவுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். வந்தா மட்டும் எவ்வளவோ சந்தோஷம் வருது. தன்னுடைய தங்கச்சி அக்கா தங்கச்சி குடும்பத்துல வந்தவன எவ்வளவு சந்தோஷம், ஒரே பார்க்கு தான், ஒரே பீச்சு தான், ஒரே ஜாலி தான், ஒரே கும்மாளம் தான் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கடன் வாங்கியாவது எப்படியாவது கரிசோரை போட்டு தான் அனுப்புறீங்க, ஆமாவா இல்லையா? அதே இது எங்க அம்மா மட்டும் வந்துட்டா, எங்க அம்மாவும் தங்கச்சியும் வந்துட்டா எப்படி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு எனக்கு இடுப்பு வலிக்குங்கிறது வயிற்று வலிக்குங்கிறது என்னாலாம் சாப்பாடு ஆக்க முடியாதுன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. இந்த காரியத்தை வந்து ஒரு பெண்ணானவர் ஒரு மனைவியானவள் ஒருபோதும் செய்யக்கூடாது. ஏன் மனைவி, என்னுடைய மாமியாரா அவ எப்படிப்பட்டவ தெரியுமா, வந்துட்டாலே போதும் நல்லா இருக்கிற குடும்பத்தை 2ஆ பிரிச்சு விட்டுறதா. என்னுடைய நாத்தனார் இருக்கல, ஐயோ என் கணவன்கிட்ட போய் என்னத்தை தான் ஓதுவான்னு தெரியல, முடிச்சவனு அவன் அப்படியே ஃபயர் ஆயிடுறான். இருக்கட்டுமே, எத்தனை நாள் இருக்க போறாங்க? கொஞ்சம் எத்தனை நாள் இருக்க போறாங்க? 10 நாள், மிஞ்சி போனா 15 நாள். அவங்களை புரிந்து கொண்டு அந்த சூழ்நிலையை சமாளிக்கக்கூடிய மனநிலையை மனைவியானவள் என்ன பண்ணணும், மாற்றிக்கொள்ளணும். மாமியார் என்பது யாரு? உங்களுடைய கணவனை பெற்றெடுத்த தாய் என்பதை மறந்து விடக்கூடாது. நாத்தனார் என்பது யாரு? உங்களுடைய கணவனுடைய சகோதரி என்பதை நீங்க மறந்து விடக்கூடாது. இப்படிப்பட்ட காரியத்தில் நீங்க கவனம் செலுத்தும் பொழுது அந்த குடும்பம் வந்து பிரச்சனைக்குரிய குடும்பமா இருந்தாலும் சரி, இந்த காரியத்தில் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகும்போது அந்த குடும்பம் என்ன சிறப்பாக அமையும். மூன்றாவது காரியம் என்ன, அது உங்களை கை வச்சுட்டீங்க முடிஞ்சா விடுற மாதிரி இல்லை இன்னைக்கு உங்களெல்லாம், அவ்வளவு சீக்கிரம் உங்களை விட்டுருவோமா? மூன்றாவது காரியம், எத்தனை காரியம் பார்த்தோம்? முதலாவது
தாயினிடத்தில் பெற்றுக்கொண்ட அன்பை எதிர்பார்க்கிறார். இரண்டாவது என்னது? கெட்டிங்க தான் கேட்கிறேன். இரண்டாவது காரியம் என்னது? காதை கேட்கல. ரெடி. மூணாவது காரியம் பணத்துக்கு மதிப்பு கொடுக்காமல் தனக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று ஒரு கணவனானவன் எதிர்பார்க்கிறான். இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட். எப்படின்னா 30,000 தான் வாங்குறான் அந்த பையன். அடட நமக்கு ஒத்தே வராது. எப்படியாவது குறைஞ்சது 1 லட்சமாவது வாங்கணும், 2 லட்சமாவது வாங்கணும். ஏன்னா நான் சந்தோஷமா இருக்கணும், அதனால நான் நிம்மதியா இருக்கணும், நான் கார் வாங்கணும், நான் வீடு வாங்கணும், அதனால எனக்கு குறைஞ்சது என்ன வேணும்? 1 லட்சமாவது 2 லட்சமாவது சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க இல்லையா? இப்படி ஒவ்வொரு பொண்ணு நினைச்சா ஆம்பளைங்க என்ன பண்ணுவாங்க? எப்படி கல்யாணம் முடியும்? அதனால பணத்துக்கு மரியாதை கொடுக்கதை விட்டு விட்டு ஒரு கணவனுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிக்கணும். நீங்க கேட்கலாம், அப்ப வேலை வெட்டி இல்லாதவன கல்யாணம் பண்ணிக்க முடியுமா ஐயா அப்படின்னா? நான் அப்படி சொல்ல வரல. வேலை வெட்டி இல்லாதவன கல்யாணமே பண்ண வேண்டாம். என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு என்ன தகுதி இருக்கோ அந்த தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு குடும்பத்துல சேர்ந்து வாழுவது ரொம்ப நல்லது. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஒரு கணவனுக்கு 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறான். குடும்பம் செம சூப்பரா நடக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல வேலை போயிடுது. வேலை போடணும். அந்த கணவன் என்ன பண்றான்? எங்கெல்லாமோ தேடி 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 பாக்குறான். ஆனாலும் வேலை அவனுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. சரி, ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்கல அப்படின்ட்டு ஒரு இடத்துல வேலை கிடைக்கி. அங்க 15,000 ரூபாய் தான் சம்பளம். சரி, சும்மா இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் இந்த 15,000 கிடைக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையில ஜாயின் பண்ணா அந்த மனைவி என்ன சொல்லுதா? நான் அப்பவே சொன்னேன் எங்க அப்பா கிட்ட, இந்த மனுஷனுக்கு நான் வாக்கப்பட மாட்டேன், என் கிரகம் இவங்கிட்ட மாட்டிக்குச்சு அப்படின்னா. அப்படி சொன்னாலே போதும், ஒரு கணவனுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிக்கணும். அதனால என்ன, 15,000 ரூபாய்க்குள்ள என்ன குடும்பம் நடத்த முடியுமோ அதை அப்படி அந்த குடும்ப ஞானமாக அந்த 15,000 ரூபாய்க்குள்ள நடத்த நீங்க ஆரம்பிக்க வேண்டும். ஒரு மனைவி என்பவள் எப்படிப்பட்டவள் தெரியுமா? ஒரு பழமொழி சொல்லுது, மனைவி என்பவள் மந்திரி மாதிரி. அர்த்தம் புரியுதா? ராஜாவுக்கு எதுக்குங்க மந்திரி? ஒரு ராஜாவுக்கு எதுக்கு மந்திரிங்க? அவனே பெரிய அறிவாளியா இருக்கான், திறமசாலியா இருக்கான், ஒரு நாட்டை எப்படி ஆளுன்னு அவனுக்கு தெரியுது. ஆனாலும் அவனுக்கு எதுக்கு மந்திரி? ஒரு கஷ்டமான காலகட்டத்துல தனக்கு ஆலோசனை சொல்லி உற்சாகப்படுத்துவதற்கு தான் மந்திரி. அதே மாதிரி தான் ஒரு குடும்பத்துல மனைவி என்பவள் எப்படி? ஒரு மந்திரி மாளி. துவண்டு போயிருக்கான், வேலையே இல்லை, வெட்டியே இல்லாம இருக்கிறவனை என்ன பண்ணணும்? அவனை உற்சாகப்படுத்தி அவனை பாராட்டி அவனை என்ன பண்ணணும்? மற்ற பேருக்கு முன்னால ஒரு தலை நிமிர்ந்து நிக்க வைக்கிறது. அது மனைவியுடைய கடமை. அப்ப முதலாவது தாயினிடத்துல பெற்றுக்கொண்ட அன்பை கணவனானும் எதிர்பார்க்கிறான். இரண்டாவது காரியம், தன்னை புரிந்து கொள்ள தன்னுடைய குடும்பத்தாரையும் புரிந்து கொள்ள வேண்டிய எதிர்பார்க்கிறான். மூணாவது காரியம், கடைசி என்ன பார்த்தோம்? பணத்துக்கு மரியாதை கொடுக்காம கணவருக்கு மரியாதை. இந்த மூன்று காரியத்தை எந்த பெண்கள் எந்த மனைவிகள் புரிந்து கொண்டு குடும்பத்திலே நடக்கிறார்களோ அந்த குடும்பத்துல சண்டை வர வாய்ப்பே கிடையாது. அடுத்தபடியாக உங்களுக்கு வரேன். ஒரு மனைவியானவள் கணவனிடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் இங்க ரொம்ப கம்மியா தான் இருக்கீங்க ஆம்பளைங்க. சரி, இருந்தாலும் நீங்க கற்றுக்கொள்ள வாய்ப்பா இருக்கும். முதலாவது காரியம் உண்மையான அன்பு. ஒரு மனைவியானவள் கணவனிடத்தில் எதிர்பார்க்கிறது என்பது என்னது? உண்மையான அன்பு. அது என்ன உண்மையான அன்பு? அன்பு எல்லார்ட்டையும் இருக்கும். என்கிட்ட இருக்கும், உங்ககிட்ட இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரன் எல்லார்ட்டையும் அன்பு இருக்கும். ஆனா உண்மையான அன்பு யார்கிட்ட இருக்கு? அப்ப இதுக்கு என்ன வித்தியாசம்? அன்பு பார்த்தீங்கன்னா தேவைக்கு வரும், தேவையில்லைன்னா போயிடும். இப்ப மனைவிட்ட ஒரு விஷயம் தேவைன்னா, ஒரு தேவை இருக்கு, ஒரு பண தேவை இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அப்படியே குட்டி போட்ட நாய் மாதிரி என்ன பண்ணுவாங்க? கூடையே இருப்பாங்க. ஆனா ஒரு தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன காட்டுவாங்க? அன்பை காட்டுறதுக்கு பதில் மூஞ்ச காட்டுவாங்க. அப்படித்தானே? அன்பை காட்டுறதுக்கு பதில் மூஞ்ச காட்டுவாங்க. ஆனா ஒரு அன்பான கணவன் பாத்தீங்கன்னா, இப்ப குடிகார கணவனா இருக்கிறான், சீரட் பிடிக்கிறவனா இருக்கான், பொய் சொல்றவனா இருக்கான், சந்தேகப்படக்கூடியவனா இருக்கான். எந்த மனைவிக்கு பிடிக்கும்?
எந்த மனைவி அப்ப அன்பான கணவனாக இருக்கும் பொழுது இந்த காரியத்தெல்லாம் அவன் என்ன பண்ணுவான்? மாற்றிக்கொள்ளுவான். இந்த காரியத்தெல்லாம் அவன் மாற்றிக்கொள்வான். ஏன் இவ்வளவு அன்பை அந்த மனைவியானவள் கணவனிடத்துல எதிர்பார்க்கிறான்னு பாத்தீங்கன்னா, வேற எந்த உறவையும் நம்பி வராமல் உங்களை மாத்திரமே நம்பி வந்திருக்கிறவர் தான் யாரு? மனைவியானவள். இந்த குடும்பம் நல்ல குடும்பம், இந்த குடும்பம் என்னை பாத்துக்கிறோம் அப்படின்னு வரல. என் மாமனார் மாமியார் ரொம்ப நல்லவங்க, அவங்க எங்களை பாத்துக்குருவாங்க அப்படின்னு வரல. சொந்தக்காரங்களாம் பக்கத்துல இருக்காங்க, எனக்கு ஒரு பிரச்சனைனா உடனே வந்து நிற்பாங்க அப்படின்னு வரல. இப்படி யாரையுமே நம்பி வராமல் ஒரு கணவனை மட்டுமே நம்பி தன்னுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறார் தெரியுமா? அதனாலதான் இவங்க கணவனிடத்துல இப்பேற்பட்ட அன்பை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பதை கணவனானவனும் சரி, கணவனா ஆக போறவங்களா இருந்தாலும் சரி, இதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியம், சின்ன சின்ன வாழ்த்துக்கள், சின்ன சின்ன பாராட்டுகளை மனைவியானவள் எதிர்பார்க்கிறார். சின்ன சின்ன வாழ்த்துக்கள். இப்ப என் தங்கச்சி இருக்காங்கன்னு வச்சுங்களேன், என் வீட்டுல எப்படி இருந்திருப்பாங்க? நல்ல ஜாலியா சூப்பரா இருந்திருப்பாங்க இல்லையா? நல்ல ஃப்ரீடமா இருந்திருப்பாங்க. அப்ப அவங்க ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணா எங்க அப்பா என்ன சொல்ல, சார் என் மகளுக்கு தான் இவ்வளவு சூப்பரா இருக்கு என் ட்ரெஸ். அப்ப நான் அண்ணனானவன் நான் என்ன பண்ணேன், சார் என் தங்கச்சி தான் இவ்வளவு சூப்பரா இருக்கு, கம்மல் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாரு, உனக்கே செஞ்ச மாதிரி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லுவேன். அப்போ வாழ்த்துக்களை சொல்லுவதற்கு அங்க ஆட்கள் இருக்காங்க. ஆனா புகுந்த வீட்டுல வாழ்த்துக்களை சொல்றதுக்கு யார் இருக்கா? கணவனான ஆண்மகன் தான் அங்க இருக்காங்க. அப்ப என்ன பண்ணா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க, ஒரு நல்ல ட்ரெஸ் மாத்திருக்காங்க அப்படின்னா, சார் சூப்பரா இருக்காமா, இந்த ட்ரெஸ் ஒன்ன தவிர வேற எவளுக்கும் செட் ஆகுது. எப்படி சொல்லணும்? ஒன்ன தவிர யாருக்கு செட் ஆகுதுன்னு சொன்னா அது அங்க அந்த அளவுக்கு எஃபெக்டா இருக்காது. ஒன்ன தவிர எவளுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்ன அப்படியே ஐச தூக்கி வச்ச மாதிரி, என்னுடைய கணவன் தான் எனக்கு எல்லாமே அப்படின்றாங்க இல்லையா? சோ இது மட்டும் போதாதுன்னா, அவங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் பாத்தீங்கன்னா, கணவன் கொடுக்கிற ஒரு சின்ன சின்ன கிஃப்ட், 5 ரூபாய் இருந்தாலும் சரி, அவங்க லட்சக்கணக்கா செலவு பண்ணுவாங்க. ஆனா அதெல்லாம் பெருசா தெரியுது. நீங்க வாங்கி கொடுக்கிற 5 ரூபாய் 10 ரூபாய் சின்ன சின்ன கிஃப்ட் பாருங்க, அது அவ்வளவு விலையேறப்பட்டதா அவங்க நினைச்சுக்கிடுவாங்க. அப்போ ரெண்டாவது, சின்ன சின்ன பாராட்டுகள், வாழ்த்துக்கள். இப்போ ஒரு மனைவியானவள் பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் செலவு பண்ணி ஒரு சமையலை சமைக்காங்க. அதை நான் பார்த்துட்டு அடடா என்ன ஒரு சாம்பார், என்ன ஒரு பிரியாணி, அடிச்சிக்க முடியாதுமா. அது நல்லாவே இல்லாட்டாலும் பரவாயில்ல, நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன்,